ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நம்ம சிந்திக்க போகின்ற ஒரு காரியம், பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த தாவீதுடைய குடும்பம். அந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பமாக இருந்துச்சு, அந்த குடும்பத்தில் தாவீதுடைய வரலாறு என்ன, அந்த குடும்பத்தோடு நம்முடைய குடும்பத்தை தொடர்பு படுத்தி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த விதத்தில் இந்த தாவீதை பற்றி தெரியாத சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி அதை திருப்பாடல் 118ஓடு தொடர்பு படுத்தி நம்ம பார்க்க போகின்றோம். அங்கே கொயரில் அந்த திருப்பாடல் 118 ஒரு எடுத்து வச்சிங்க. நான் வாசிக்க சொல்லும் பொழுது ஒருத்தவங்க வாசிங்க மைக்கில். திருப்பாடல் 118. இப்போ ஒட்டுமொத்த பைபிள்லையே தொடக்க நூல்லேருந்து கடைசியில் திருவெளிப்பாடு வரைக்கும் அதில் மையமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படின்னா எது அப்படின்னா திருப்பாடல் 118. தொடக்க நூல்லேருந்து கடைசியில் திருவெளிப்பாடு வரைக்கும் அதில் மையமாக இருக்கக்கூடிய அதிகாரம், அதில் மையமாக இருக்கக்கூடிய வசனம் எது அப்படின்னாக்கா திருப்பாடல் 118 வசனம் 8. அதை வாசிங்க. மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இப்போ இந்த மனிதர்கள் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கு ஒரு பேஷண்ட் போயிருக்கிறாரு. அப்போ டாக்டரை கொஞ்சம் ஐஸ் வச்சோம்னாக்கா அவர் நமக்கு கொஞ்சம் பார்த்து ஆப்ரேஷன் பண்ணுவார் அப்படின்னு இவருக்கு ஒரு எண்ணம். ஏன்னா டாக்டர் டேட்டு குறிச்சிட்டாரு, இந்த டேட்டில் ஆப்ரேஷன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அங்கே போனவுடனே டாக்டரை பார்த்து இவர் சொல்லியிருக்காரு, டாக்டர் நீங்கள் தெய்வம் அப்படின்னு இருக்காரு. அப்படியே டாக்டருக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளம் பாதை வரைக்கும் அப்படியே குளிர்ந்து போயிடுச்சு. இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறோம், ஒரு பயலாவது நம்மளை பார்த்து தெய்வம்னு சொல்லியிருக்கிறான்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம லைஃப்பில் ஒருத்தவன் நம்மளை பார்த்து தெய்வம்னு சொல்லிட்டான்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளார் கொண்டுட்டு போகிறாங்க. போகும்பொழுது அந்த டாக்டரை பார்த்தா ஒரு கேள்வி கேட்டான், டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் நின்றுட்டு பண்ண போகிறீங்களா உட்காந்து பண்ண போகிறீங்களா அப்படின்னு. இது என்ன பெரிய கேள்வியாக இருக்குது, எல்லாருக்கிட்டும் நின்றுக்கிட்டு தானப்பா பண்ணுவேன், உனக்கு நின்றுக்கிட்டு தான் பண்ண போகிறேன். டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறப்ப தயவு செய்து உட்காந்து பண்ணுங்க டாக்டர் அப்படின்னு இருக்கான். ஏன்பா? ஏன்னா உங்களை தெய்வம் வேற சொல்லிட்டேன். ஒரு பழமொழி இருக்கு, தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நீ நின்றுக்கிட்டே என் சோழியை முடிச்சுட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, ப்ளீஸ் சிட் டவுன். அப்படியே உள்ளே கொண்டுட்டு போனால் அங்கே ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய மாலை. மிரண்டு போயிட்டான். என்ன டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளார இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய மாலையை மாட்டி வச்சிருக்கீங்களே ஏன்? டாக்டர் சொல்லியிருக்கிறார், ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதை என் கழுத்தில் போடுவாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உன் கழுத்தில் போடுவாங்க. இவன் இன்னும் பயந்து போயிட்டான். டாக்டர் ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ ஃபீஸ் டாக்டர்? 5001 ரூபா. அது என்ன டாக்டர் மொய் எழுதுகிற கணக்கில் சொல்கிறீங்க? ஒன்று 5000 ரூபா சொல்லுங்கள், இல்லை 6000 சொல்லுங்கள், இல்லை 5500 ரூபா சொல்லுங்கள். அது என்ன 5001? 5000 ரூபா எனக்கு, உனக்கு நெத்தியில் ஒட்டுறதுக்கு 1 ரூபான்னு இருக்காரு. எந்திரிச்சு ஓடிட்டான். ஆக ஒரு சில பேர் பேசுகிற வார்த்தை பயமாக இருக்கும், கலக்கத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்தும், சில பேருக்கு கண்ணீரையே வரவழைத்து விடும். ஆனால் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகின்ற இந்த திருப்பாடல் 118 எதன் அடிப்படையிலே தாவீது சொன்னார், அந்த குடும்ப சூழல் என்ன, அந்த குடும்பத்தில் எப்படி அவர் வளர்க்கப்பட்டார், அவர் மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட பாசம் அந்த தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ தாவீதுடைய குடும்பத்தில் மொத்தம் தாவீதை சேர்த்து 8 பிள்ளைங்க. தாவீது தான் கடைக்குட்டி. ஒரு குடும்பத்தில் யார் மேலே பெற்றோர்கள் அதிகமாக பாசமாக இருப்பாங்க? கடைக்குட்டி அப்படின்னு சொல்லி அவன் மேலே தான் பாசத்தை காண்பிப்பார்கள். ஆனால் 8வது பிள்ளை தாவீதை விட 7 பிள்ளைகளும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. சவுலோடைய அரண்மனையில் 7 பேர் வேலை செய்கிறாங்கங்க, எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பு. ஆனால் கடைசி பையன் ஆடு மேய்க்கிறான்.
எந்த தகப்பனாவது தாயாவது தன்னுடைய கடைசி பிள்ளை எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கும் தான் விரும்புவாங்க. எல்லா பிள்ளைகளும் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கும் தான் விரும்புவாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் 7 பிள்ளைகளும் நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கடைசி பிள்ளை தாவீது மட்டும் ஆடு மேய்க்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, பிரியமானவர்களே, இந்த பைபிளோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு 7 புஸ்தகங்கள் இருக்கின்றன. இது தள்ளப்பட்ட புஸ்தகம் கிடையாது, தொடர்பு படுத்தி அதை வாசிக்க வேண்டிய புஸ்தகங்கள். 7 புஸ்தகங்கள் இந்த பைபிளோடு தொடர்போடு இருக்கக்கூடிய புஸ்தகம். அதில் ஒரு புஸ்தகம் என்ன அப்படின்னா யாசாரின் நூல் என்று. அதை பைபிளை நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் இயல் 1 வசனம் 18. யாராவது வாசிங்க. 2 சாமுவேல் இயல் 1 வசனம் 18. 2 சாமுவேல் இயல் 1 வசனம் 18. யூதாவின் மக்களுக்கும் இது கற்பிக்கப்பட வேண்டும் என்று யாசாரின் நூலில் எழுதப்பட்டுள்ள வில்லின் பாடல் அப்படின்னு ஒரு வசனம் வருங்க. இப்போ பைபிளோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு 7 புஸ்தகங்கள். யாசாரின் நூல் அப்படிங்கிறது, நாத்தானின் பிரபந்தம் அப்படின்னு ஒன்று உண்டு, ஹாத்தின் பிரபந்தம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது, அடுத்து ஞான திருஷ்டி பிரபந்தம், இப்படின்னு ஒரு 7 வகையான புஸ்தகங்கள் இருக்குது. இப்போ தாவீதுடைய ஃபுல் ஹிஸ்டரி எங்கே நம்ம படிக்கலாம் அப்படின்னா யாசாரின் நூலில் வில்லின் பாடல் அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த புஸ்தகத்தை எடுத்து வாச்சோம்னாக்கா தாவீதை பற்றி பைபிளில் இல்லாத காரியங்கள் எல்லாம் அதிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது. அது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ தாவீதோடைய அப்பா யாரு? ஈசாய். நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈசாய். இப்போ தாவீது பிறக்கவில்லை. நல்லா கவனிங்க, இது நடந்த நிகழ்வு அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த தாவீது பிறக்கல. ஈசாய்க்கு 7 பிள்ளைகள். ஈசாய் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஜனாகரிப் என்று சொல்லுவார்கள், தலைமை சங்கம். அந்த தலைமை சங்கத்தோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஈசாய். இவங்க அப்பா ரொம்ப ஃபெமிலியரான பர்சன். 12 கோத்திரத்துக்கும் இவர் தெரியாத ஆட்களே கிடையாது. எல்லா கோத்திரத்தில் உள்ளவங்களுக்கும் ஈசாய் அப்படின்னா தெரியும். பெரிய பணக்காரர். சவுல் அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருக்கிறார். இப்போ சவுல் போய் ஈசாயுடைய குடும்பம் அப்படின்னா அவருக்கு ஃபெமிலியராக தெரியும். ஈசாய் குடும்பம் தெரியும், தலைமை சங்கத்துடைய தலைவரில் அவர். இப்போ அவர் போஸ்டிங்கில் இருக்கும் பொழுது யாராவது ஒருத்தவங்க ரொம்ப உயர்ந்த பதவியில் இருந்தால் அடுத்தவங்களுக்கு என்ன அப்படின்னா காலவாரி விடுறதுலே அங்கே குறியாக இருப்பாங்க. இப்போ இவருடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. அப்படிதான் 3 ஃப்ரெண்ட்ஸு, 3 பேரும் இணைப்பிரியாத நண்பர்கள். கடவுள் காட்சி கொடுத்துருக்கிறார், உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தன் சொல்லியிருக்கான், நான் உடனே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டான். போடா அப்படின்ட்டார். 5 நிமிஷத்தில் பார்த்தா மாளிகை எல்லாம் அங்கே போய் உட்காந்தேன். அப்பாடா அப்படின்னு அவருக்கு சந்தோஷம். 2வது பையனை கூப்பிட்டுருக்காரு, இங்கே வாடா, நீ என்னடா பண்ணணும் அப்படின்னா, நான் உடனே ஜப்பானில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டான். போடா. அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்தா ஜப்பானில் வீடு மாளிகை எல்லாமே அப்படியே ரொம்ப சந்தோஷமாக மிதக்கிறான். 3வது ஆளை கூப்பிட்டுருக்காரு, உனக்கு என்னடா வேணும்? போன 2 பேரும் உடனே திரும்பி வரணும் அப்படின்ட்டான். அடுத்த செகண்டே பக்கத்தில் வந்துட்டாங்க. ஒருத்தவன் வளர்றான் அப்படின்னா அதை பிடிக்காமல் நிறைய பேர் காலவாரி விடுறதுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ செனாகரிப்பு அந்த தலைமை சங்கத்தில் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா ஈசாய். அப்போ அங்கே இருக்கிற ஆலோசகர் கூட்டத்தில் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. என்ன அப்படின்னா, திடீர்னு எந்திரிச்சு அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் கேட்குறாரு இந்த ஈசாயை பார்த்து, உங்கள் பாட்டி யாரு? ரூத்து அப்படிங்கிறாரு. ரூத்து இஸ்ரவேல் தேசமா இல்லை மேவாபிய தேசமா? மேவாபிய தேசம். இப்ப எங்களுக்கு தலைவராக இருக்கிறவர் முழுக்க யூத கோத்திரத்தை சேர்ந்தவராக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதாவது இந்த இஸ்ரவேல் பகுதியிலே இருக்கக்கூடிய முழுமையான இஸ்ரவேலனாக இருக்க வேண்டும். வழக்கமா கல்யாணம் பண்ணாக்கா பிள்ளை பிறந்துச்சுனாக்கா அந்த பிள்ளை தந்தை எந்த குலமோ அந்த குலம்தான் பையனுக்கும் அல்லது அந்த பெண்ணுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த காலத்திலும் இருந்தது. ஆனால் பிரச்சனையை கலப்புறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, உன் பாட்டி ரூத்து மேவாபிய தேசத்தை சேர்ந்தவளாக இருக்கிறப்ப எப்படி எங்களுக்கு நீ முழு இஸ்ரவேலன் என்பதை நிரூபித்து விட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு தலைவராக இரு. இப்போ நீ இஸ்ரவேலன் என்பதை நிரூபிக்கணும். அது வரைக்கும் இந்த தலைவர் போஸ்ட்டு உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. யார? ஈசாயா. இப்போ இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. இப்போ மனைவியை கூப்பிட்றாங்க, ஈசாயோடைய மனைவியை கூப்பிட்டு, இப்போ இது வரைக்கும் ஈசாய்க்கு எத்தனை பிள்ளைங்க? 7 பிள்ளைகள் மட்டும்தான். நல்லா கவனிச்சிங்க.
ஏன்னா அவர் ஆடு மேய்க்க போனதுக்கு என்ன காரணங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. 7 பிள்ளைகள் மட்டும்தான். இப்போ ஈசாயுடைய மனைவியை கூப்பிட்றாங்க. உன் வீட்டுக்காரர் இஸ்ரவேலன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நீயும் உன் வீட்டுக்காரரும் சேரக்கூடாதுன்னு சொல்லி 2 பேரையும் தனித்தனியாக வீட்டில் பிரித்து வச்சிடுறாங்க. ஒரே வீட்டில் கிடையாது. இந்த அம்மாவை இன்னொரு வீட்டுக்கு போக சொல்லிட்டு இவர் இன்னொரு வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இப்போ பதவி போயிடுச்சு, குடும்பத்தில் மனைவியும் போயிட்டா, பிள்ளைகளும் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேலன் என்பதை நிரூபிக்க வேண்டும். அப்போ நிரூபிக்கிறதுக்கு இவர் யோசிக்கிறார் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நிரூபிக்கிறதுக்கு இந்த வேதத்தை படித்து நான் அதை செயலில் காட்டினால்தான் நான் உண்மையான இஸ்ரவேலன் என்பதை ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி சீப்பாக ஒரு ஐடியா பண்ணுறார். இவங்க ஒய்ஃபுக்கு ஒரு வேலைக்காரி உண்டு. அந்த வேலைக்காரியை கூப்பிட்றாரு, இங்கே வாமா. ஏன்னா அந்த காலத்தில் வேலைக்காரிங்களாம் எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னா கனானிய தேசத்திலிருந்து வந்தவர்கள். அடிமையாக லைஃப் லாங் அவங்க இங்கே அடிமையாக இருக்க வேண்டும். இப்போ ஒருவேளை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிக்கணும் அப்படின்னா இந்த தேசத்தில் இருக்கிறவங்க யாராவது அந்த அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ணி தள்ளுச்சீட்டு கொடுத்து விட்டால் அவர்கள் தேசத்திற்கு போய்விடலாம் என்பது சட்டம். இப்போ தன் ஒய்ஃபுக்கு வேலைக்காரியாக இருக்கிற ஒரு பெண்ணை கூப்பிட்டு இவர் சொல்கிறார், இந்த தேதியில் ஒன்றை நான் கல்யாணம் பண்ணுறேன். இவர் சொல்கிறார், ஏன்னா 12 கோத்திரத்துக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஆள். என் மனைவியை கல்யாணம் பண்ண, என் மனைவிக்கு நீ வேலைக்காரி, ஒன்றை நான் கல்யாணம் பண்ணுறேன் இந்த தேதியில். ஏன்னா அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணும் பொழுது முகமெல்லாம் பார்க்க முடியாது, ஃபுல்லாக பர்தா போட்டுருவாங்க, அதனால் யாருன்னே தெரியாது. இப்போ இந்த தேதியில் இந்த இடத்துக்கு வந்துரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த செய்தி எல்லா கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு பரவும். என்ன தலைமை சங்க தலைவர் பதவியை விட்டு இறங்கணும்னு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரேன்னு சொல்லி எல்லா மக்கள் கொந்தளிப்பாங்க, இது தப்பும்பாங்க. உடனே உனக்கு நான் தள்ளு சீட்டு கொடுத்துருவேன், உடனே நீயும் கானான் தேசத்துக்கு போயிடலாம், உனக்கு விடுதலை கிடைச்சிடும். இவர் வேதத்திற்கு பயந்து அந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளு சீட்டு கொடுத்து விட்டார் என்பதை நாம் ப்ரூவ் பண்ணுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு இவர் ஒரு சீப்பாக ஒரு காரியத்தை சொல்லிவிடுகின்றார். அந்த பொண்ணு என்ன பண்ணிடுது, அந்த இவருடைய ஒய்ஃபுக்கிட்ட போய் எல்லாத்தையும் டோட்டலாக சொல்லிடுது. உங்கள் வீட்டுக்காரர் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காரு, என்ன இந்த தேதியில் கூப்பிட்டுருக்கிறாரு, என்ன கல்யாணம் பண்ண போகிறாராம் அப்படின்னோடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, என் புருஷன் சொன்னதை வெளியில் யார்கிட்டையும் போய் சொல்லிடாத, மானக்கேடாக போயிடும். அதனால் அந்த தேதியில் நீ போக வேண்டாம், உனக்கு பதிலாக நான் போகிறேன். யார்? ஈசாயுடைய மனைவி. நான் போகிறேன். ஏன்னா இந்த அம்மா அப்படியே பர்தாவை போட்டுக்கிட்டு அப்படியே அங்கே போகுது. வேலைக்கார பெண்மணின்னு நினச்சி அங்கே திருமணம் முடிக்கின்றார். மறுபடியும் இன்னொரு கல்யாணம். திருமணம் முடித்து அவர்கள் ஒன்று சேர்கின்றார்கள். அந்த அம்மா கர்ப்பமாக்கி விடுகின்றது. ஏற்கனவே 7 பிள்ளைகளை பெற்றெடுத்தாச்சு. இப்போ வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்குது. ஊருக்காரவங்க பேசிக்கிறாங்க. அந்த தலைமை சங்கம் சொல்லுது, கணவன் மனைவியை நாங்கள் பிரித்து வச்சிட்டோம், அவ தனியாக இருக்கிறா, நீ தனியாக இருக்கிற. அப்படிங்கிறப்ப வயிற்றில் வளர்கிற குழந்தை யாருடையதுன்னு அந்த கூட்டத்தில் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த உண்மையை சொல்லாமல் போனால் வீட்டுக்காரரை குற்றவாளி, தன்னை நடத்த கெட்டவள் என்று சொல்லி விடுவார்கள். அப்போ வேறு வழியே இல்லை. உடனே அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு நான் கர்ப்பமாக இருக்கிறதுக்கு காரணம் என் வீட்டுக்கார் தான். இது எப்படி நடந்துச்சு? வேலைக்காரியோடு அவர் சேர்வதாக இருந்தால், திருமணம் முடிப்பதாக இருந்தால், அந்த பிளானை என்கிட்ட வந்து சொன்னதுனால நான் அந்த இடத்துல போய் இருந்தேன். எனக்கு திருமணம் ஆனது, நாங்கள் ஒன்றாக சேர்ந்தோம், இந்த குழந்தையை பெற்றெடுத்தோம். அது வரைக்கும், ஏன்னா இதன் வழியாக தன்னை இஸ்ரவேலன் என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்காக என் வீட்டுக்காரர் இப்படி செய்து விட்டார் அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாங்க. இது பெருத்த அவமானமாக மாறிவிட்டது. யாருக்கு? ஈசாய்க்கு. உடனே அவர் எந்திரிக்கிறார், ஒட்டுமொத்த கூட்டத்தையும் பார்த்து சொல்றார், எனக்கு 7 பிள்ளைகள் மட்டும்தான் பிள்ளைகள். அவ வயிற்றில் வளர பிள்ளைக்கு நான் காரணமாக இருக்கலாம், ஆனால் அவனை நான் என்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அடிமையிலும் அடிமையாக தான் வளர்ப்பேன். பிரியமானவர்களே, ஒரு பிள்ளை பிறந்துட்டாக்கா ரிஜெக்ட் பண்ணுறது வேற. ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஒரு ஆளை அந்த தகப்பன் ரிஜெக்ட் பண்ணார் அப்படின்னாக்கா அது யாருடைய லைஃப்பில் நடந்துச்சுன்னா தாவீதுடைய லைஃப்பில் நடந்தது. அதனால தான் அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார் அப்படின்னா, வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், திருப்பாடல் 22:10. திருப்பாடல் 22:10. கருப்பையில் இருந்தேன், உம்மை சார்ந்திருந்தேன்,
என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் இறைவன் நீரே. இதை ஆங்கில பைபிளில் என்ன சொல்லப்படுங்கன்னா, காஸ்ட் ஃப்ரம் தி womb அப்படின்னு சொல்லி, அதாவது நான் கர்ப்பத்திலே தூக்கி எறியப்பட்டேன். அவர் எபிரேய மொழியில் எழுதப்பட்ட அந்த வாசகங்களெல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுதே தூக்கி வீசப்பட்டேன், ஆனால் அந்த இடத்திலும் என் இறைவன் நீர் மட்டும்தான் இருந்தேன். எல்லாரும் என்னை தூக்கி போட்டாங்க கர்ப்பப்பையில் இருக்கிறப்பைய, ஆனால் அந்த இடத்திலும் எனக்கு இருந்தது யாரு? நீங்க மட்டும்தான். அவர் உணர்ந்தார் ஒவ்வொரு காரியத்திலும், பிரியமானவர்களே. அதனால தான் அவர் அதாவது அடிமையிலும் அடிமையாக தான் வளர்ப்பேன் என்று சொன்னார்ல. பிள்ளை பிறந்துச்சு, வீட்டில் வழக்கமாக அடிமைகளுக்கு எப்போ சாப்பாடு அப்படின்னா, குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சாப்பாடு அடிமைகள் சாப்பிட வேண்டும். அப்போ தாவீதுக்கு வீட்டில் 7 பிள்ளைங்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சாப்பாடு போடலை. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக அவருக்கு சாப்பாடு பரிமாறப்பட்டது. அதுவும் எப்படி அப்படின்னா, அந்த தேசத்தில் கால் என்று சொல்லக்கூடிய ஒரு கசப்பான கீரை உண்டு. அந்த கீரையை குழம்புல கலந்து கொடுப்பார்களாம் அடிமைகள் சாப்பிடும் பொழுது. ஏன்னா அந்த டேஸ்ட் கூட அவர்கள் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் அடிமைகளாக. அப்போ தாவீதுக்கு அந்த கீரை கலந்து கொடுக்குறப்ப அந்த டேஸ்ட் கூட அவருக்கு தெரியாது, சாப்பிடுவார். நைட்டு அந்த கீரை என்ன வேலை பண்ணும் அப்படின்னாக்கா, வயிற்று வலியை உருவாக்கிவிடும். பகல் ஃபுல்லாக சாப்பிட்ற சாப்பாடு, காலையில் சாப்பிட்ற சாப்பாடுலேயும் அந்த கீரை, மதியம் சாப்பிட்றதுலையும் நைட்டு சாப்பிட்றதுலையும் எல்லாத்துலேயும் அந்த கீரை கலந்தால் ஒரு மனுஷன் என்னென்ன பண்ணுவான். அவ்வளவு துன்பங்கள் அவர் அனுபவித்தார். பிரியமானவர்களே, அப்படி தான் ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒரு அம்மா, அந்த பக்கத்திலே ஒரு ஆள் அவர் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். செல்ஃபோனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பக்கத்தில் டேபிள் இருக்கிறவர் கேட்டிருக்காரு, என்னங்க நிமிஷம் செல்ஃபோனை எடுத்து பார்க்குறீங்களே? யார்? என் ஒய்ஃபு. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகியுமா அந்த மூஞ்சை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அவர் கேலி பண்ணியிருக்கார். அதை பற்றிலாம் அவர் கேர் பண்ணவே இல்லை. பார்க்குறாரு வைக்கிறாரு, மாறி பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். அப்போ பக்கத்து டேபிளில் வேலை செய்கிறவர் இந்த சைட்லேருந்து எந்திரிச்சு எதுக்காக பார்க்குறாருன்னு தெரிஞ்சால் நம்மளும் கொஞ்சம் பார்த்தோம்னா வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் ஆகுமே அப்படின்னு சொல்லி, சார் நிமிஷம் உங்கள் ஒய்ஃபு போட்டோவை பார்க்குறீங்க வைக்கிறீங்க, மாறி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, ஏன் பார்க்குறீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அவர் சொல்லியிருக்கார், என் ஒய்ஃபு மேலே இருக்கிற பாசத்திலலாம் நான் பார்க்கல. என் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வரும் பொழுது தற்கொலை பண்ணிக்கலான்னு ஒரு எண்ணம் வரும். அப்போ ஒய்ஃபு ஃபோட்டோவை எடுத்து இப்படியே பார்ப்பேன், இதை விடவா பெரிய பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வந்துட போகுது அப்படின்னு அவர் சமாதானப்படுத்திக்குவாராம். பிரியமானவர்களே, ஒரு சில பேருக்கு திடீர் பிரச்சனை வந்து போகும். ஒரு சில பேருக்கு எப்பயாவது பிரச்சனை வரும். அப்படியே கப்பலுக்கு வந்தது மாதிரி உட்காந்துருப்பாங்க குடும்பத்தில். அப்படின்னா ஒருத்தர் கேட்டார், ஏன் மனைவின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு. அவள் மனையை கட்டி ஆள்கின்ற காரணத்தினால் மனைவி அப்படின்னு பேர் வந்துச்சு. ஏன் துணைவின்னு பேர் வந்துச்சு? வாழ்க்கையில் எல்லாரும் ஒருத்தவங்களை விட்டு போனால் கூட கடைசி வரைக்கும் துணையாக வர்றது யார் அப்படின்னா கட்டின பெண் மட்டும்தான். அதனால தான் அவளுக்கு துணைவின்னு பேர் வந்துச்சு. ஏன் பொண்டாட்டின்னு பேர் வந்துச்சு? பொன் நகைகளை வாங்கித்தான்னு கணவனை ஆட்டி படைக்கிறதுனால பொண்டாட்டின்னு பேர் வந்துச்சு. ஆத்துக்காரின்னு ஏன் பேர் வந்துச்சு? காப்பியை ஆத்தி கொடுத்தே காரியத்தை சாதிக்கிறதுனால ஆத்துக்காரின்னு பேர் வந்துச்சு. இப்படி பல காரியங்கள் சொல்லுவாங்க. ஆனால் எல்லாமே உண்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. உண்மையிலே பாசத்தோடு நேசத்தோடு இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கணவன் மனைவி. பிரியமானவர்களே, இப்போ இவங்க குடும்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, தாவீதை அடிமையாக வளர்க்கின்றார்கள். சாப்பிட்ற சாப்பாடு கூட திருப்தியாக சாப்பிட முடியவில்லை. அதனால தான் அவர் ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறார் பாருங்க. திருப்பாடல் 27:10. திருப்பாடல் 27:10. என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வார். கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, கணவனும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள. துன்பத்தில் யாரை வைக்கிறாருன்னு பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர்ங்கிறார். கர்ப்பப்பையிலிருந்து என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள், அங்கேயும் நீங்க தான் இருந்தீங்க, அங்கேயும் போறார் பாருங்க. யாரை துன்பத்தில் யாரை வைக்கிறார்? பக்கத்தில் ஆண்டவரை வைக்கின்றார். தாய் தந்தை கைவிட்டு விட்டார்கள், இப்ப நீங்கள் என்னை கைவிடவில்லை. அந்த நம்பிக்கை தளரவே இல்லை மனுஷனுக்கு. சரி, குடும்பத்தில் அப்பா அம்மா தான் கைவிட்டாங்க, கூட பிறந்த 7 பேராவது நேசிச்சாங்களா?
எப்படி பார்த்தாங்க அவர் அப்படின்னா, திருப்பாடல் 69:8. திருப்பாடல் 69:8. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். இப்போ முன்ன பின்ன தெரியாத ஆளோட நம்ம பேசுவோமாங்க? பக்கத்து டேபிளே இருப்பாங்க, பக்கத்தில் சேரில் உட்காந்துருப்பாங்க, இப்படி பார்த்துட்டு இப்படியே திரும்பிக்குவோம். அப்போ ஒரு வீட்டில் 7 பசங்களும் அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. யாரை ட்ரீட் பண்ணுறாங்க? தாவீதை. அப்போ அப்பா அம்மா வெறுக்கப்பட்டு, கூட பிறந்த 7 சகோதரர்களும் வெறுக்கப்பட்டு ஒரு அடிமையாக இருந்தவர் யாரு? தாவீது. அதுபோல அவருக்கு சாப்பாட்டில் கலந்த அந்த கீரையை கூட முதற்கொண்டு சொல்றாரு. திருப்பாடல் 69:21. திருப்பாடல் 69:21. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள், அது கூட டேஸ்ட் இல்லை. அவர் சொல்றார். அப்ப சாப்பிட்ற சாப்பாடும் சரியில்லை, குடிக்கிற பானமும் கசப்பாக இருக்கின்றது. இப்ப இந்த வயிற்று வலியில நைட் அவர் தூங்கவே இல்லை. ஏன்னா அந்த கால்ங்கிற கீரை உடம்புல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுனாக்கா நைட்டு முழுக்க தூக்கமே இருக்காது, வயிற்று வலியில தவிப்பாங்க. அதையும் அவர் சொல்றாரு. நீங்கள் எடுத்து பாருங்க. திருப்பாடல் 6:6. திருப்பாடல் 6:6. பெருமூச்சினால் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே படுத்திருக்கும் பொழுது அந்த கண்ணீர் என் படுக்கை அப்படியே நனைக்குது. என் கட்டில் அழுகையால் நனைகின்றது. என் கட்டில் அழுகையால் நனைகின்றது. அப்போ ஒரு மனுஷனுக்கு பகல்லையும் திருப்தி இல்லை, நைட்லையும் திருப்தி இல்லை, சாப்பாட்லையும் திருப்தி இல்லை. இந்த சைடில் போனால் கூட பிறந்த சகோதரர்கள் மூஞ்ச காமிக்கிறாங்க, அந்த பக்கத்தில் வந்து அப்பா அம்மா மூஞ்ச காமிக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளை ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் ஃபேஸ் பண்ணுறாருங்க. ஒரு ஃபேமிலி என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் 4 பேர். அந்த மூத்த பையன் இளையது பொண்ணு. அப்போ அந்த பெற்றோர் என்கிட்ட சொன்னாங்க, ஃபாதர் இவன் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டான் ஃபாதர், கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க ஃபாதர் அப்படின்னு. அந்த பையனை கூப்பிட்டு நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதை உனக்கு தெரிஞ்ச படம் வர அப்படின்னு சொல்லி பேப்பரும் பேனாவும் கொடுத்தேன். அவனுக்கு தெரிஞ்ச விதத்தில் படம் வரைகிறான். அப்பா அம்மா தங்கச்சி படம் 3ஐயும் சேர்த்து போட்டுட்டு இவன் படத்தை மட்டும் ஒரு மூலையில் போட்டு வச்சுருக்கான். 2வது அந்த படத்தில் நான் அப்சர்வ் பண்ணது, அவங்க அப்பாவுக்கு கையில் விரலே போடல, ஆனால் அவர் பார்த்தா நல்லா தான் இருக்கிறார். அப்போ அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், இந்த படத்தை மட்டும் கார்னரில் போட்டு வச்சிருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்டேருந்து அந்த வரைஞ்சதுலேருந்து ஒரு காரியம் வெளிப்படுகின்றது, என் தங்கச்சிக்கு கிடைக்கிற பாசம் எனக்கு கிடைக்கல, அதனால் அவனை எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லிட்டான். 2வது அவன்கிட்ட கேட்டேன், ஏன்டா உங்கள் அப்பாவுக்கு தான் கை இருக்குது, நீ ஏன் போடல, அது இல்லாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னா. ஏன்டா இதை வச்சுக்கிட்டு தான் என்னை அடிக்கடி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, என் தங்கச்சி அடிக்கிறதே இல்லை, மனசில் இருக்கிறது வந்துடுச்சுல. இப்போ 7 பேரை ஒரு விதமாக ட்ரீட் பண்ணி இந்த 8வதாக இருக்கிற தாவீதுக்கு மட்டும் அப்பா கூப்பிட்றாரு, ஆடு மேய்க்கிறதுக்கு அனுப்புகிறார். அதுவும் எப்படிப்பட்ட இடத்துக்கு அனுப்புவார் தெரியுமா? ஆடு மேய்க்கிறதுக்கு கரடி புலி சிங்கம் பயங்கரமான மிருகங்க எங்கே நடமாடுதோ அந்த இடத்துக்காக பார்த்து அனுப்புவாராம். யார? தாவீத. ஏன்னா போகிற இடத்துல ஏதாவது ஒன்று கொதறி அவன் செத்துட்டாங்கிற நியூஸ் கேட்டாதான் எனக்கு சந்தோஷம். அந்த அளவுக்கு ஒரு அப்பா பெத்த பையனை வெறுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு வரமாட்டானா, எந்த ஒரு பையனும் வீட்டுக்கு போய் வெளியில் போயிட்டு திரும்பி வருவானா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தாவீதை பொறுத்த வரைக்கும் இவன் இன்னைக்கு வராமல் இருந்தால் அவர் சந்தோஷப்படுவார். ஆனால் ஒவ்வொரு நாளும் பத்திரமாக ஆண்டவர் வழி நடத்தி வீட்டுக்கு அவரை கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அந்த துன்பத்திலலாம் யாரை பக்கத்தில் வைக்கிறார்? அவர் ஆண்டவர் தான் வைக்கிறார். துன்பத்தில் இறைவன் நீரே, தாய் தந்தை கைவிட்டாலும் நீங்கள் இருக்கீங்க, என் கூட கர்ப்பையில் இருக்கும் பொழுதும் என்னை எல்லாரும் தூக்கி எறிந்து விட்டார், அந்த இடத்திலும் நீங்கள் தான் இருந்தீங்க. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, அவர் சொல்றாரு பாருங்க, திருப்பாடல் 69:20. இவர் என்ன பண்ணுவாராம், அந்த தலைமை சங்கத்தில் இருக்கிற ஆட்கள்கிட்டலாம் போய் கையேந்துவாராம். என்ன சொல்லி? எங்கள் அப்பா பனிஷ்மெண்ட் அதிகமாக கொடுக்குறாரு, நீங்களாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க எங்கள் அப்பாவுக்கு, எனக்கு பனிஷ்மெண்ட் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் யாருமே இவரை ஆறுதல் படுத்தவில்லை. அவர் சொல்றார் திருப்பாடல் 69:20,
என் இதயத்தை பிளந்து விட்டது. பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகிறேன். நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன். யாராவது ஒருத்தவங்க எனக்கு ஆறுதலா பேச மாட்டாங்களான்னு காத்திருந்தேன். யாரும் வரவில்லை. யாருமே வரல. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன். தேற்றுவோருக்காக தேடி நின்றேன். யாரையும் காணவில்லை. யாரையும் காணவில்லை. அப்ப ஒரு மனுஷனுக்கு ஆறுதல் அப்படின்னாக்கா எல்லாருமே இல்லைங்க. ஆனா ஆண்டவர் மட்டும்தான் என் கூட இருக்கிறாருன்னு தன்னையே ஆறுதல் படுத்தி கொண்ட ஒருத்தவர் யாரு? தாவீதாக இருந்தார். பிரியமானவர்களே, முன்னாடிலாம் பெண்கள் ரசத்தை வச்சு தட்டில் பரிமாறுவாங்க. இப்போ ரசம் வச்சு நெட்டில் பரிமாறுகின்ற காலம் வந்து விட்டது. ஒரு அம்மா நான் ரசம் வைத்தேன் அப்படின்னு சொல்லி நெட்டில் போட்டு விட்டுருக்காங்க. 2000 பேர் லைக் பண்ணுறான். வீட்டுக்காரரை பார்த்து இந்த அம்மா கூப்பிடுது, இங்கே வாங்க, என் ரசத்தை பார்த்து 2000 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒரு லைக் போட்டால் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அவங்கெல்லாம் ஒன்லி பார்த்து தாண்டி இருக்காங்க. அதை குடிச்சு விட்டு 3 நாள் டிசென்ட்ரி போய் படுத்து கிடந்தது எனக்கு தாண்டி தெரியும் அப்படின்னு இருக்காரு இவர். பிரியமானவர்களே, அப்போ குடும்பம் என்பது ஏற்றத்தாழ்வுகள், பல சின்ன பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள், இப்படிலாம் பல பிரச்சனைகள் வரும். அப்படிதான் ஒரு 2 லேடிஸ் பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும் பொழுது கண்டக்டர் ஒரு அம்மா கூப்பிட்ருக்கு, இங்கே வா, இந்த ஜன்னலை கொஞ்சம் தர அப்படின்னு இருக்கு. உடனே திறந்துருக்கிறார். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த அண்ணாம்மா கூப்பிட்ருக்கு, சார் இங்கே வாங்க, ஜன்னலை கொஞ்சம் மூடுங்க. மூடி இருக்கிறார். ஒரு அம்மா திறக்க சொல்லுது, ஒரு அம்மா மூட சொல்லுது. இவர் மண்டை சொரிஞ்சுக்கிட்டு யார் முகத்தில் முழிச்சம் தெரில, இந்த 2 கிட்டையும் வகை தெரியாமல் மாட்டிக்கிட்டேமே அவர் விழி பிதுங்கி போய் நிற்கிறார். அப்போ பின்னாடி சீட்டில் உட்கார்ந்து இந்த ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு, சார் இங்கே வாங்க, அந்த 2 லேடிஸ்குள்ளே என்ன சார் பிரச்சனை? ஒன்று ஜன்னலை மூட சொல்லுது சார், இன்னொன்று திறக்க சொல்லுது சார். திறந்தா செத்துரு வந்துக்குது ஒன்று, மூடுனா செத்துரு வந்துக்குது இன்னொன்று. நான் யார் சொல்கிறத கேட்குறேனே தெரில சார். இவர் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு, சார் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் ஜன்னலை திறந்து வைங்க, திறந்து வச்சா ஒன்று செத்துருன்னு சொன்னிச்சுல, அது பிரச்சனை கொஞ்சம் நேரத்தில் சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஜன்னலை கொஞ்சம் மூடி வைங்க, மூடி வச்சா மூச்சடைச்சு செத்துருன்னு சொன்னிச்சுல, அது பிரச்சனை சால்வ் ஆயிடும், உங்களுக்கு டோட்டலாக பிரச்சனை இருக்காது சார். ஆமாம், இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, நீங்கள் யார் சார்? அந்த 2ஐயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே நான் தான் சார் அப்படின்னு இருக்காரு. பிரியமானவர்களே, இப்போ குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள். ஆனால் தாவீது சந்தித்த பிரச்சனைக்கு அளவே இல்லை. வெளியில் போனாலும் பிரச்சனை, வீட்டில் மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை இல்லைங்க. வெளியில் போகிறப்ப, ஏன்னா இவர் குடும்பத்தை சேர்ந்த யாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஊருக்காரவங்க எல்லாருமே தாவீதை சபிக்கப்பட்டவனாக பார்த்தார்கள். ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தவங்களை சபிக்கணும் அப்படின்னா அவங்க வாயிலேருந்து என்ன வருமா? நீ தாவீதை போல ஆக கடவாய் அப்படிமாங்களாம். அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய பேரை சாபக் பேராக அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது மாதிரி ஆடு மேய்ச்சிட்டு போகிறப்ப ரோட்டில் போகிறவங்க திடீர்னு வருவாராம், ஏய் திருட்டு பயில, ஏன் கிடையில ஏன் அந்த ஆட்டு பட்டியில் இருந்த ஆட்டை நீ தானே திருண்ண அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி அந்த அவங்க கொண்டுட்டு கேட்ட கேள்வி இல்லாமல் அந்த ஆட்டையும் தூக்கிட்டு போயிடுவாங்களாம். யார்கிட்ட போய் கேட்கறது? அன்னைக்கு ஆடு குறைஞ்சிச்சுனாக்கா அவங்க அப்பா எக்ஸ்ட்ரா அந்த கீரை கலப்பாராம், அதை சாப்பிட்டுட்டு ஓவராக வழியில் துடிப்பாராம். அப்போ வெளியில் போனாலும் அவரை எப்படி அங்கே கட்டி அவர் வேதத்திலே நம்ம பார்க்கும். திருப்பாடல் 69:12 வாசிங்க. திருப்பாடல் 69:12. நகர வாயிலில் அமர்வோர் என்னை பற்றி புரணி பேசுகின்றனர். இவர் தான் டாபிக், அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் இவர் தான் டாபிக். இவர் போகும் பொழுதே அவரை பற்றி புரணி பேசுகிறாங்க. இந்த இவன் தானே, இந்த அவங்க அப்பா சபிச்சாரு, இந்த அடிமையில் அடிமைன்னு சொன்னார், அவன் தானே அடிமை அப்படிமாங்க. அடுத்து, குடிகாரர் என்னை பற்றி பாட்டு கட்டுகின்றனர். தண்ணி அடிச்சிட்டு நிதானமாக இல்லாதவன் கூட, அவனுக்கு கூட டாபிக் யாரு? தாவீது தான். அப்போ வீட்லையும் இப்படிப்பட்ட பிரச்சனை, வெளியிலையும் இப்படிப்பட்ட பிரச்சனை. இப்படிப்பட்ட இந்த சூழல் ஒருவேளை நம்ம குடும்பத்தில் யாருக்காவது இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போமா? யோசிச்சு பாருங்க, சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. என்னை இவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க, என் வீட்டில் மற்றவங்களுக்கு கொடுக்குற மதிப்பு மரியாதை எனக்கு கொடுக்கல. செய்கிற தொழில் காரணம், ஏன்னா என் கூட பிறந்த சகோதரன் அவன் நல்ல ஒரு பெரிய தொழில் செய்கின்றான், நான் வருமானத்தில் ரொம்ப கம்மியாக செய்கிறேன், அதனால் இந்த பெற்றவர்களே என்னை இலக்காரமாக பார்க்குறாங்க. திருமணமாகி குழந்தை இல்லை, மூத்த பையனுக்கு குழந்தை இருக்குது, உனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்களே ஜாடமாடையாக பேசுகிறாங்க. இப்படி குத்தி காட்டி பேசுகிற இந்த மாதிரி காரியங்கள் நம்ம குடும்பத்தில் கூட நடக்கலாம். தாவீதுக்கும் நடந்தது.
வெளியிலையும் நடந்தது, வீட்டுக்குள்ளாரையும் நடந்தது. ஆனா அவர் யார் மேல வச்ச நம்பிக்கை இழக்கல? ஆண்டவர் மேல வச்ச நம்பிக்கை மட்டும் இழக்கல. அதான் அவர் சொல்றார் பாருங்க. அதான் கேட்ட கேள்வி இல்லாம ஆடு மேய்ச்சிட்டு போறப்ப அந்த ஆட்டை திருடிட்டு போறாங்க. திருப்பாடல் 69:4 வாசிங்க. காரணம் இல்லாமல் என்னை வெறுப்போர் என் தலைமுடியை விட மிகுதியாக இருக்கின்றார்கள் சொல்றார். பொய்க்குற்றம் சாட்டி என்னை தாக்குவோர் பெருகிவிட்டனர். நான் திருடாததை எப்படி திருப்பி தர முடியும்? நான் திருடவே இல்லை, எப்படி திருப்பி தர முடியும்? நான் ஆட்டை திருடிட்டேன்னு சொல்லி என் கடையில் இருக்கிற ஆட்டை கொண்டுட்டு போயிடுறான். மனசுல இருக்கிறத மனுஷன் கொட்டி எல்லாத்தையும் சொல்றாரு பாருங்க. ஒவ்வொரு விஷயமா சொல்றார். சரி, கோவிலுக்கு போறது கூட அவருக்கு சுதந்திரம் இருந்துச்சு அப்படின்னா, அடிமைகள் கோவிலுக்குள்ள நுழைய முடியாது, பலி செலுத்த முடியாது. இவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் பலி செலுத்த போவாங்க, ஆண்டு பலி செலுத்துறதுக்கு. ஆனா தாவீது மட்டும் உள்ள அலோடு கிடையாது, ஏன்னா அடிமை. அப்ப பலி செலுத்துறப்ப அந்த பீடத்தில் ஆட்டை 4 காலையும் அப்படியே கட்டி அப்படியே அந்தரத்தை பார்த்த மாதிரி வைத்து அதை எரிப்பார்கள். இதெல்லாம் காதுல கேள்விப்பட்டிருக்காரு, ஆனா பக்கத்துல போனது கிடையாது. அப்ப இவர் என்ன பண்றாரு, ஆண்டவரே என்னை கோவிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க, ஆனா என்கிட்ட ஆடு இருக்குது பலி செலுத்த, ஆனா அந்த ஆட்டை உள்ள கொண்டுட்டு போறதுக்கு எனக்கு அலோடு இல்லை, அதனால என்னையே நீங்க பலியாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி அவர் ஆடு மேய்க்க போற இடத்துல நின்றுகிட்டு அப்படியே கையை உயர்த்துவாராம். அதான் அவர் சொல்றார். திருப்பாடல் 141:2 வாசிங்க. திருப்பாடல் 141:2. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன், விரைவாய் எனக்கு துணை செய்யும். உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவிசாய்த்தருளும். திருப்பாடல் 141:2. தூபம் போல் என் மன்றாட்டை உன் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. தூபம் போல் என் மன்றாட்டு உன் முன் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக. என்னையே கொடுக்கிறேன், ஏத்துக்குங்க. மாலை பலி போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக. ஆட்டை பலி கொடுக்கறது மாலையில கொடுப்பாங்க. அந்த பலி கொடுக்கறதுக்கு சாயங்கால நேரத்தில் உங்க கோவிலுக்குள்ள வரத்துக்கு என்ன யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. கோவிலுக்குள்ள வந்து அந்த கோவில் அமைப்பு கூட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த ஆட்டு காலை அப்படியே அந்த இடத்துல தூக்கி பலி கொடுக்குற மாதிரி என் கையையே உயர்த்துறேன், என்னையே நீங்க பலியாக ஏத்துக்குங்க. எவ்வளவு ஏக்கம் ஒரு மனுஷனுக்குள்ள! இவ்வளவு பிரச்சனைகளை நீங்க நினைக்கலாம், எத்தனை வருஷமா அவர் ஃபேஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இவ்வளவு பிரச்சனைகளை ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் ஃபேஸ் பண்ணியிருப்பார்? 27 வருடங்கள் தாவீது இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணார் குடும்பத்தில். நம்மளாம் இருப்போமா? சில பேர் தற்கொலை பண்ணிக்க ஓடுவான், இங்கே இருக்கிறத விட நான் செத்து போயிடலான்னு. ஆனால் 27 வருஷம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஒரு குடும்பத்தில் இருந்து ஃபேஸ் பண்ணார் தாவீது. ஆனால் அவருக்கு அப்பப்பைக்கு மனசில் தைரியத்தை கொடுத்தது யாரு? ஆண்டவருங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நன்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இதுதான் தாவீதோட லைஃப். இப்போ சவுல் என்ன பண்ணுறாரு, ஆட்சியில் இருக்கிறார். கூட பிறந்த 7 பேரும் இங்கே அரண்மனையில் இருக்கிறாங்க பணியில். இவர் மட்டும்தான் ஆடு மேய்க்கிறார். இப்போ சவுல் வந்து அமலேக்கியர்களோடு சண்டை போட ஆண்டவர் சொல்கிறார். அவர் அமலேக்கியர்கள் ஒரு பயலையும் விடாத எல்லாத்தையும் தீர்த்து கட்டி விடுங்கிறார். அப்போ சில பேரை அவர் விட்டுறாரு. அங்கே வைத்திருக்கின்ற ஆடு மாடு மிருகங்கள் சிலதை ஊருக்குள்ளே ஓட்டிகிட்டு வரார். அப்போ ஆண்டவராகிய கடவுள் கேட்குறார், நான் என்ன சொன்னேன், அவன் என்ன செய்கிறான் பாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அதனால் அவன் இனிமேல் அரசனாக இருக்கக்கூடாது என்று சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசி ராமாவில் இருக்கின்ற சாமுவேலை கூப்பிட்டு, நீ பெத்லெஹேமுக்கு போ, நான் சொல்கிற ஒரு ஆளை நீ அரசனாக மாற்ற வேண்டும். சாமுவேல் வந்து 3 போஸ்டிங். இப்போ எப்படி போப்பாண்டவர் இலத்தகிரி வராருன்னு வச்சிங்களேன், டோட்டல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனங்கள்லாம் இங்கே வருவாங்களா வரமாட்டாங்களா சொல்லுங்க? இப்போ 12 கோத்திரம், அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கே ஒரு பெரிய தலைவர், பெரிய குரு ஒரு போஸ்டிங். அடுத்து பெரிய நீதிபதி சாமுவேல், அடுத்து பெரிய இறைவாக்கினர். இந்த 3 போஸ்டிங்கையும் ஒரு ஆள் வச்சிருக்கிறார். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் யார் எந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் இவர் தான் டீல் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய குரு. அப்போ பெத்லெஹேமுக்கு போ, ஈசாய் வீட்டிலிருந்து நான் ஒருத்தனை அரசனாக மாற்றப் போகின்றேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ போப்பாண்டவர் ரேஞ்சில் அவர் வராரு.
அப்படியே எல்லாம் ஸ்தம்பித்து போய் நிற்கின்றது. என்ன நம்ம ஊருக்கு வராரு சாமுவேல், நம்ம ஊருக்கு வராரு. அப்போ அடிமைகள் எப்பொழுதுமே சேரில் உட்காரக்கூடாது, தரையில் தான் உட்கார வேண்டும். 27 வருஷமா சேரில் உட்கார்ந்த அனுபவம் யாருக்கு கிடையாது? தாவீதுக்கு கிடையாது. தரையில் உட்கார்ந்தே பழக்கப்பட்டவர். அப்போ ஊருக்குள்ள சாமுவேல் வராருன்னு கேள்விப்பட்டவுடன் அப்பா கூப்பிடுறார் தாவீதை, இந்த பார், இன்னைக்கு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது, நம்ம வீட்டில் இருந்து தான் ஆளை தேர்ந்தெடுக்க போறார் ஆண்டவர், நீ இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது, மரியாதை ஆடு மேய்க்க போயிரு, இங்கே ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது நீ இருக்கக்கூடாது, இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கீரை கலந்துருவோன்னு அவர் பயந்துக்கிட்டு ஆடு மேய்க்கிறது அழுதுகிட்டே போயிட்டார். இப்போ நேராக பெத்லஹேம் வந்தாச்சு. அப்போ இவர் சொல்றாரு, எல்லாரும் குளிச்சிட்டு பரிசுத்தமாக வாருங்கள், ஏன்னா அன்னைக்கு இங்கிருந்து ஆண்டவர் ஒருத்தனை அரசனாக்க போகின்றார். அப்ப எல்லாரும் அந்த 12 கோத்திரத்தை சேர்ந்த எல்லாரும் வந்து அங்க நிற்கிறாங்க. அங்கே சாமுவேலுக்கு ஒரு பெரிய சிம்மாசனம் போடப்படுகின்றது. இவர் உட்கார்றதுக்கு அப்படியே இவர் உட்காரல, அப்படியே நடந்துகிட்டு இருக்கிறார் குறுக்கு நெடுக்குமாக. அப்ப ஈசாய் குடும்பத்தை கூப்பிடுறாரு, உன் குடும்பத்தில் இருந்து ஆண்டவர் அரசனாக்க போகின்றார் அப்படின்னோட முதல்ல எலியாப்புங்கிற ஒருத்தவனை கூப்பிடுறாரு. அவன் வந்து நிற்கிறான். சாமுவேலே கொஞ்சம் தகச்சிறார், கடவுளை போல இருக்கிறான் இவன், ஏன்னா எலியாப்புங்கிற பேருக்கு கடவுளை போன்றவன் என்று அர்த்தம். கடவுளை போலவே இருக்கிறானே, இவனை தான் ஆண்டவர் அரசனாக்க போறாரோ. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ கொஞ்சம் மூடு, நான் இவனை அரசனாக்க போறதில்ல, நீ வெளி தோற்றத்தை பார்க்குற, நான் உள்ளத்தை பார்க்குறேன், அந்த உள்ளம் இவனுக்கு சரியில்லை, அனுப்புங்கிறார். அவன் போயிடுறான். அடுத்து அபினத்தாப்புன்னு ஒருத்தன் வரான். இவன்கிட்ட தான் தந்தை வந்து அதிகமாக பாசம் காமிச்சார். அபினத்தாப்புங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா தந்தைக்கு பிரியமானவன் என்று அர்த்தம். ஒருவேளை என் செல்லக்குட்டி இவன் தான் போறான், இவன் அரசனாயிருவானோ, அவனும் இல்லைன்ட்டார். அடுத்து 3வது சமாகு, டேலண்டட் பர்சன், திறமைகள் வாய்ந்தவன், இவனை வருவானோ, அவனும் இல்லைன்ட்டார். இப்படி 7 பேர் வராங்க. 7 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டார் சாமுவேல். எல்லா ஜனங்களும் அப்படியே நிற்கிறாங்க. இவர் சாமுவேல் கேட்குறார், உன் வீட்டில் வேற யாரும் இல்லையா? ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடுங்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். 27 வருஷமா சேர்ல உட்கார்ந்த அனுபவம் இல்லை, 27 வருஷமா பட்ட கஷ்டத்திற்கு எண்ணிக்கையே இல்லை. அவ்வளவு கஷ்டப்பட்ட மனுஷன் இப்ப அழுதுகிட்டு இருக்கிறப்ப இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஓடுறாங்க தாவீதை தேடிட்டு. இந்த பகுதிக்கு தான் நான் அனுப்புனேன், அப்பா ஓடுறாரு, ஒரு பக்கம் பசங்க ஓடுறாங்க, அங்கே சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள்லாம் ஓடுறாங்க. சாமுவேல் கூப்பிடுறாருடா, போய் தேடுங்கடா, எப்படியாவது பிடிச்சி கொண்டு வாங்க அவனை. அங்கே போய் தேட ஆரம்பிக்கின்றார்கள். பிரியமானவர்களே, யாரை இந்த சமுதாயம் வெறுக்கின்றதோ ஒதுக்குதோ, எல்லா கால்களும் ஒரு நாள் அப்படி ஒதுக்கப்பட்ட ஒருவனை தேடி வரச் செய்ய நம் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். பிரைஸ் தி லார்ட். எல்லா கால்களும் ஒதுக்கியது, எல்லா கால்களும் அவரை நோக்கி போகிறதுக்கு விரும்பவில்லை. இவனா அடிமை திரும்பி போனது. எல்லா கால்களும் அவனை தேடி செல்ல நம் தேவன் ஒருவர், அவர் அதை செய்து முடித்து விட்டார். அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க போய் கூப்பிட்றான், நீங்க வாடா, உன்னதான் சாமுவேல் கூப்பிட்றாரு. இல்லை நான் வரமாட்டேன், எங்கள் அப்பா வந்து எக்ஸ்ட்ரா இன்னைக்கு கீரை கலந்துருவார், நான் வரமாட்டேன். இல்லை நீ வா. பிடிச்சி அங்கே இழுத்துட்டு வராங்க. அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் குளிச்சுட்டு பரிசுத்தமாக இருக்கிறாங்க. இவன் அழுக்கு ட்ரெஸ்ஸு, வேர்வை ஒரு பக்கம், அந்த ட்ரெஸ்ஸு மாற்றி எத்தனை நாள் அனுச்சுன்னு தெரில, அப்படியே அருவருப்பாக வேர்வை நாற்றத்தோடு அழுக்கு ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்து நிற்கிறான். அவனை அப்படியே அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைக்கின்றார் சாமுவேல். தலையில் அபிஷேக எண்ணெயை அப்படியே ஊற்றுகின்றார். ஊற்றி முடிச்சு அபிஷேகம் பண்ணோன 27 வருஷமா சிம்மாசனத்தில் உட்காராத ஆளு எல்லா கண்களும் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்படியே எந்திரிக்கிறார். அப்படி எந்திரிக்கிறப்ப 118வது சங்கீதத்தை அவர் அப்படியே பாட ஆரம்பிக்கின்றார். இப்போ அந்த சங்கீதத்தை ஒவ்வொரு வரியாக இப்போ நாம் சொல்லி பார்ப்போம். இப்போ தாவீதை அபிஷேகம் செய்து விட்டார்கள், இவர் எந்திரிக்கிறாரு. எந்திரித்தவுடன் அந்த சங்கீதத்தை அப்படியே அவர் சொல்றார். 118. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஏற்கனவே பாடி ஏற்கனவே பிராக்டிஸ் பண்ணியிருக்காரு இவர். இல்லை, யாரை பார்த்தாலும் நடுங்கிக்கிட்டு போனவர் தலையில் அபிஷேகம் கொடுத்தவுடன் அந்த கெத்து வந்துருச்சு பாருங்க அவருக்கு. அப்படியே வந்திருக்கிறார்.
டோட்டல் அந்த லட்சக்கணக்கில் ஜனங்க கூடி இருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அடுத்து, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. இந்த 12 கோத்திரத்தில் இருக்கிற ஜனங்களாகிய உங்களை பார்த்து நான் சொல்றேன், எல்லாரும் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்பது நீங்கள் அப்படியே பறைசாற்றுங்கள். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. ஒரு பக்கத்தில் அப்படியே குரு கோத்திரங்கள், குரு குடும்பம், லேவி கோத்திரம் அப்படியே நிக்குது. அப்படியே பார்க்குறாரு. முன்னாடியெல்லாம் அவங்கள்ட்ட நின்று பேச முடிஞ்சா, இப்போ பேசுறாரு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று குரு கோத்திரத்தை சேர்ந்த குடும்பங்களே நீங்க உரைப்பீர்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. இங்கே கடவுளுக்கு பயப்படக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் ஆண்டவருக்கு என்றென்றும் அவரது இரக்கம் உள்ளது என்பதை பறைசாற்றுங்க. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். 27 வருஷமா நான் படாத கஷ்டம் கிடையாது. அப்படி நெருக்கடியான வேலையிலெல்லாம் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை விடுவித்தார். ஆண்டவர் செவி கொடுத்து இன்னைக்கு எனக்கு டோட்டலா எல்லா பிரச்சனைகளிலும் என்னை விடுவித்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? பக்கத்தில் அவங்க அப்பா நிற்கிறாரு. இது வரைக்கும் கூனி குறுகி இப்படி பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ தலையில் அபிஷேகம் கொடுத்த உடனே அப்படியே எந்திரிச்சிட்டாரு. பக்கத்தில் பார்த்து அவங்க அப்பா அப்படி பார்க்குறாரு தெனவட்டா. பிரைஸ் தி லார்ட். உனக்கு நான் பயந்தேன் தலையில் கை வைக்கிற வரைக்கும், ஆனால் இப்போ அபிஷேகம் கிடைச்சவுடன் ஆண்டவர் ஏன்னா அப்பா வந்து என் பிள்ளை தான், என் பிள்ளை தான் இது வரைக்கும் சொல்லலை. பக்கத்தில் நின்று சொல்கிறேன் என் பையன் இன்னைக்கு அப்படின்னு. ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் யாருக்கு அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? யார் யாரெல்லாம் ஆட்டுப்பட்டியிலேருந்து ஆட்டை திருடிட்டு போனாங்களோ, யாரெல்லாம் இவரை அங்கே பறைசாற்றி இவன் சபிக்கப்பட்டவன் என்று முத்திரை குத்தினார்களோ, போறப்ப அவரை பிடிச்சி தள்ளி விடுவாங்களாம். இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் அந்த கூட்டத்தில் நிற்கிறப்ப இவர் சொல்றார், ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறப்ப மனிதர்கள் என்னை என்ன பண்ணிவிட முடியும்? எனக்கு துணை செய்யும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார். என்னை வெறுப்போருக்கு நேர்வதை கண்ணார காண்பேன். என்னை வெறுப்போருக்கு நேர்ந்ததை என் கண்ணாலே பார்த்து விட்டேன். இப்ப என் கூட பிறந்த 7 பேர் என்ன எப்படி பார்த்தாங்க? வேற்று மனிதர்களாக ஒவ்வொரு ஆளா வந்து நின்று பார்த்தாங்க. இவனை அரசனாக்குவாங்க, இவனை அரசனாக்குவான்னு சொல்லி. யாருமே இல்லைங்கிற விஷயத்த என் கண்ணாலே பார்த்தேன். என்னை வெறுப்போருக்கு என்ன நடந்துச்சுங்கிறத இன்னைக்கு என் கண்ணாலே பார்த்து விட்டேன். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். அப்ப பைபிள்ல ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய தொடக்க நூல்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற புஸ்தகத்துல மைய வசனம் மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். உயர்குடியினர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவதே நலம். இப்போ ஒரு காலத்துல என் தலைமை சங்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட போய் நான் போய் கையேந்தி நின்னேன், எங்க அப்பா கிட்ட பனிஷ்மெண்ட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுக்க சொல்லுங்கன்னு. ஆனால் அப்படிலாம் நம்பி போனவங்க எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. உயர்குடியினர் மீது நம்பிக்கை வச்சேன், அவங்களாம் என்ன மோசம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்ததே நலம். வேற்றினத்தார் அனைவரும் என்னை சூழ்ந்து கொண்டனர். வேற்றினத்தார் சூழ்ந்து கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். ஆண்டவருடைய பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். எப்பக்கமும் அவர்கள் என்னை சுற்றி வளைத்துக் கொண்டனர். ஆண்டவர் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். தேனீக்களை போல் அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர். இதெல்லாம் பகைவர்கள் அடிக்கடி அவரை சூழ்ந்து விட்டதெல்லாம் சொல்றாரு. நெருப்பிலிட்ட முட்களை போல் அவர்கள் சாம்பலாயினர். ஆண்டவரின் பெயரால் அவர்களை அழித்து விட்டேன். அவர்கள் என்னை வலுவுடன் தள்ளி வீழ்த்த முயன்றனர். ஆனால் ஆண்டவர் எனக்கு துணை நின்றார். என்னை வந்து கீழே தள்ளலாம் பார்த்தாங்க, ஆனா ஆண்டவர் என் கூட இருந்தார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. எந்த அளவுக்கு நம்பிக்கை சொல்றாரு. ஆண்டவரே என் பாறை, மீட்பு எல்லாமே அவர்தான். நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவருடைய வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. சாமுவேல் வந்து சிம்மாசனத்துல உட்கார வச்சு அந்த கையை வச்சு அங்கே அபிஷேகம் பண்றார். இது சாமுவேலுடைய கை இல்ல, ஆண்டவருடைய கை வலிமையாய் என்னில் செயலாற்றியதுனால இன்னைக்கு இவ்வளவு கெத்தா எந்திரிச்சு நின்று இவ்வளவு காரியங்களை நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன்.
ஆண்டவரது வலக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவருடைய வலக்கை உயர்ந்து விட்டது. ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். பக்கத்துல நான் இறந்தொழியேன், உயிர் வாழ்வேன். அவங்க அப்பா பார்த்து சொல்றாரு, ஏன்னா எத்தனை தடவை என்ன சாகணும்னு சொல்லி இங்க எங்கே அனுப்பிச்ச, இன்னைக்கு நான் இங்கே முன்னாடி உசுர நிற்கிறேன் அப்படின்னாக்கா நான் சாக மாட்டேன், உயிர் வாழ்வேன். ஆண்டவருடைய காரியங்களை செயல்களை எடுத்துரைப்பேன். ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. சொல்றாரு, 27 வருஷமா நான் கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டத்துல நான் ஒரு காரியத்தை உணர்ந்தேன். ஆண்டவர் இதெல்லாம் என்னை கண்டிப்பதற்காக வைத்திருக்கின்றார் அப்படின்னு நான் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டேன். சாகக்கூடிய அளவுக்கு என்ன ஆண்டவர் கைவிடவில்லை. நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். இப்ப அப்படியே பாக்குறாரு, அந்த சைடுல அப்படியே கோவிலை ஏக்கத்தோட பாக்குறாரு. இது வரைக்கும் அந்த கோவிலுக்குள்ள ஒரு தடவை போனது கிடையாது. இப்ப அவர் கெத்தா சொல்றாரு, யாருப்பா அது, அந்த கோவிலை ஓபன் பண்ணுப்பா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எவ்வளவு அந்த பவர் வந்துச்சு பாத்தீங்களா. அந்த கோவிலை ஓபன் பண்ணு. ஒரு தடவை கெஞ்சி பஞ்சி கேட்டாரு, அந்த கோவிலுக்குள்ள போக முடியுமா. அப்படியே பார்க்க தூரத்துல இருந்து பார்க்கறவங்க கேட்டு பார்த்தாரு, யாரும் விடல. அந்த கோவிலை ஓபன் பண்ணுப்பா. அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நான் அங்க போகணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்படியே கழுதையில் அவரை உட்கார வைக்கிறாங்க. அப்படியே கூட்டம் போகுது. அப்படியே கோவிலுக்குள்ள போறாரு. அந்த ஆர்ச்சி வருது. ஆண்டவரது வாயில் இதுவே. அப்பதான் இது வழியாய் வெயிட், அப்பதான் அந்த ஆர்ச்சை பார்க்கறாரு. அந்த ஆர்ச்சை பார்க்கறாரு. இது வரைக்கும் அந்த என்ட்ரன்ஸ்ல கூட நுழைஞ்சு பார்த்தது கிடையாது. ஆண்டவருடைய வாயில் இதுதானோ, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். இதுல தானே பரிசுத்தமான தன்னை பரிசுத்தமாக்கி கொண்டவர்களாம் நுழைஞ்சிட்டு இருந்த இடம். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அப்ப என் மன்றாட்டை கேட்டதுனால உங்களுக்கு நன்றி செலுத்த நான் வந்துகிட்டு இருக்கிறேன். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. அப்ப உள்ள போகும்பொழுது ஒரு அந்த கல்லால் கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை பார்க்கிறார். சின்ன பிள்ளையில ஒரு சம்பவம் நினைவுக்கு வருது அவருக்கு. என்ன அப்படின்னா, இவர் ஆடு மேய்க்க போறப்ப வீட்டு கட்டிக்கிட்டு இருக்கிறார். அவங்க அப்பா ஈசாய் வீடு கட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது 7 பசங்களும் கல் எடுத்து கொடுக்குறாங்க. இவரும் ஒரு கல்லை தூக்கிட்டு போறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணாரோ, அந்த கல்லை பிடுங்கி தூக்கி போட்டு நீ ஆடு மேய்க்க போ அப்படின்னாராம். ஏன் அப்படின்னா, நீ கல்லை எடுத்து கொடுத்து இந்த வீட்டை கத்துனாக்கா இந்த வீட்டுக்கு உனக்கும் பங்கு இருக்குன்னு வந்துடும். அதனால 7 பசங்களை வச்சு தான் நான் வீட்டை கட்டுவேன், நீ இந்த கல்லை தூக்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சாரு. அப்ப அந்த கோவில கட்டின அந்த கல்லை பார்த்த உடனே இவருக்கு நினைவு வருது. அப்ப சொல்றாரு, கட்டுவோர் விளக்கிய கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆகிவிட்டது. இந்த கல்லை அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்ரவேல் தேசத்திற்கே என்னை மூளைக்கல்லாக ஆண்டவர் உயர்த்தி விட்டார். ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. இது சாமுவேல் ஐசு வச்சு நான் வாங்கவில்லை இந்த பட்டத்தை. பிரைஸ் தி லார்ட். அவர் கை காலில் விழுந்து எப்படியாவது நீங்க என்ன அரசனாக்குங்கன்னு அவர்கிட்ட கேட்கல. இது யாரால் நடந்திருக்குது? ஆண்டவரால் நடந்திருக்கின்றது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. எனக்கு மட்டும் வியப்பு இல்ல, எல்லா கண்களும் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்குதே. இது எல்லா கண்களுக்கும் வியப்பாக இருக்கின்றது. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், அகமகிழ்வோம். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும், ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். இப்ப அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். இந்த வாய் தான் அன்னைக்கு தூற்றியது யார? தாவீதை போல ஆகக்கடவா என்று சபித்த வாய், நார வாய் இன்னைக்கு நல்ல வாயாக மாறிவிட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். அப்ப சபிப்பதற்காக பயன்படுத்திய தாவீதுடைய பெயரை இப்ப ஆசி பெற்றவர்னு அந்த வாய் சொல்ல வைக்குது. அப்படின்னாக்கா அதுதான் ஆண்டவர் செய்கின்ற அற்புதம். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து, ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். இப்ப தாவீது இங்கிருந்து சொல்றாரு, ஆண்டவர் இல்லத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் ஆசி கூறுகின்றோம். இப்ப இவர் பழி வாங்கணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட இல்லை. என்ன நீ அன்னைக்கு ஆட்ட திருநில இன்னைக்கு அரசனாயிட்ட உன்னை என்ன பண்றேன் பாரு சொல்லல. எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கிளைகளை கையிலேந்தி விழாவினை தொடங்குங்கள். அப்படியே அந்த பீடத்தை பார்க்கிறாரு. இது வரைக்கும் அதுல ஒரு பலி கூட நான் செலுத்தல, ஒரு ஆட்டை கட்டி எனக்கு பலி செலுத்த கொண்டு வந்து வைங்கிறாரு.
பீடத்தின் கொம்புகள் வரை பவனியாக செல்லுங்கள். ம், என் இறைவன் நீரே, ம். உமக்கு நான் நன்றி அந்த செலுத்துகின்றேன். பலி பொருளை வச்சுட்டு அப்படியே ஆண்டவர் பார்க்கிறார். என் இறைவன் நீரே, என் கடவுளே, உம்மை புகழ்ந்தேத்துகின்றேன். என் கடவுளே உம்மை நான் புகழ்ந்தேத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அப்படியே திரும்புறாரு, மக்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். பிரியமானவர்களே, 27 வருஷமா பிரச்சனையை ஃபேஸ் பண்ண மனுஷன் பக்கத்தில் ஆண்டவரை வச்சு அவர் அழகு பார்த்தார். ஆண்டவர் ஒசத்த வேண்டிய நேரத்தில் எல்லா கண்களுக்கு முன்பாக தாவீதை உயர்த்தி விட்டார். அதனால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் யார் யாரெல்லாம் நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்களோ, பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக உதாசீனப்படுத்தலாம், குழந்தை இல்லைங்கிற ஒரு காரணத்தை குத்தி காமிச்சு உதாசீனப்படுத்தலாம், அல்லது திருமணம் ஆகலை, வயது வந்து திருமணம் ஆகலைங்கிற ஒரு காரியத்தை வச்சு உதாசீனப்படுத்தலாம், படிச்சுட்டு வேலை கிடைக்கல, நீயும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருக்கிற, இன்னும் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல, இப்படிலாம் உதாசீனப்படுத்தலாம். ஆனால் தாவீது பொறுமையாக இருந்தார். ஆண்டவர் கூட இருக்கிறார்னு அவர் நம்பிக்கையோடு இருந்தார். ஆண்டவர் உயர்த்த வேண்டிய காலத்தில் அவரை உயர்த்தினார். அதே போல நம் குடும்பத்தையும் ஆண்டவர் நிச்சயம் உயர்த்துவார். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரை விட்டு மட்டும் பிரியாதீர்கள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு ஜெபிப்போம். ஆமென்.